என்னைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான ஷெட்யூல்டு அஃபென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மாற்றத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பிறகு நீங்கள் இந்தியாவில் எந்த காவல் நிலையத்திலோ அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மூலமாக முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று பதிவாகி விட்டாலே அதில் அதை வழக்காக எடுத்து என்ன சார் கரெக்ட் அதை விசாரிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இடிக்கு பவர் கொடுத்தாங்க. என்னைக்கு இந்த பவரை கொடுத்தாங்களோ அந்த பவர் கொடுத்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நாட்டில் எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து பிஜேபியினுடைய எதிர்கட்சிகள் இருக்குதோ அங்கே மட்டும்தான் ரெய்ட் நடந்தது. அவர்கள் மட்டும்தான் பெரும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளானாங்க. எந்த ரூலிங் பார்ட்டிலையும் அது அஃபெக்ட் ஆகலை. அதுபோல் இன்னைக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தம் ஏற்கனவே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு அந்த பவர், அந்த அதிகாரம் 2018 கொடுத்த பிறகு, கொடுத்த பிறகு, அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல அவங்க கொடுத்த பிறகு இன்னைக்கு கூடுதலாக நீங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து இவங்க அந்த திருத்தத்தை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் சார்? இல்லை, இதுதான் அதிகாரம் சர்வாதிகாரம் என்று பொருள். இது நான் சொல்றதை விட டெல்லியோட உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். சரி, உலகத்தில் அரசியல் சட்டத்தை வைத்து கொண்டுதான் திருத்தம் செய்து கொண்டுதான் ஹிட்லர் சர்வாதிகாரியாக மாறினார். இது நல்லா கவனிங்க, நான் சொல்ல. இந்திய நாட்டினுடைய இருக்கிற டெல்லி உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாயா சொன்னது ஒன்று ஞாபகம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகத்தில் நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பல ஆராய்ச்சிகள் நடத்தணும். அதிகமாக கணினியை அல்லது இமெயில் அல்லது ஊடகத்தை நிறுத்தி வச்ச நாடு எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக 57% இணைய பயனை நிறுத்தி வைத்த ஒரே நாடு இந்தியா நாடு. அதையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதோடு சேர்த்து பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியாவோட எங்கே இருக்குன்னு சொல்லி அதை ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 180 நாடுகளில் இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் 159வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்று ஒன்று சொல்வார்கள். உன்னுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் நீ யார் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க நண்பர்லாம் யார் யாருன்னு. ஐடி ஆக்ட் படி என்னென்ன செய்யலாம், யார் மேலேயாவது சந்தேகம் வந்தால் தேசத்துக்கு விரோதமானவர் என்று நான் நினைத்து விட்டால் அவங்க வீட்டில் புகுந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் அவங்க ஐடி ஆக்டில் கொண்டு வந்த திருத்தம். அந்த திருத்தத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஆக்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இது 1961 வந்த சட்டம், அது வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. அதை புரிய வைக்கிறதுக்காக இப்போ டிஜிட்டல் எக்கனாமி வந்துருச்சு. டிஜிட்டல் எக்கனாமி அதுலேயும் வெர்ச்சுவல் அசெட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கான இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன வருதுன்னா, அடிப்படை உரிமை பிரைவசி, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய அடிப்படை உரிமை மீறுகிறார்கள். 2017 ஒரு வழக்கு வருது உச்சநீதிமன்றத்தில். புட்டாசாமிங்கிற நம்முடைய நீதியரசர் ஒரு தீர்ப்பு வழங்குறார். அவன் சஸ்பெக்டா இருந்தாலும் அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனுடைய அடிப்படை உரிமையை சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. இது எங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதையெல்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்காம இப்ப ஏன் வந்திருக்காங்கன்னா, நம்முடைய தாமஸ் பிராங்க அருமையாக ஆரம்பிச்சார். மற்றவர்களை பயங்காட்டுவதற்கு என்னை எதிர்த்தீர்கள் என்று சொன்னால் உன்னை நான் எப்படி வேணாலும் பனிஷ் பண்ணுவேன். நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. 7,54,000 பேர் தாங்க இந்த நாட்டில் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 7,54,00,000 பேர் தாங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் டேக்ஸ் கட்டல. அதில் வந்து டேக்ஸ் கட்டுறவங்க இவங்க சொன்னாங்க பாருங்க, நான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறேன்னு. இந்த 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் பேர் 15 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க. எவ்வளோ பேர் தெரியுங்களா? 62,28,002 பேர். நல்லா கவனிங்க. அந்த 12 லட்சம் வரையில் உங்களுக்கு வரி விலக்கு கொடுத்தாங்கல்ல, இவ்வளோ பேர் தான், 65 லட்சம் பேர் தான். அப்போ நீங்கள் கேட்டீங்களா ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. 7.5 கோடி பேர் தான் ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கிறான். இந்த 7.5 கோடி பேருக்கா 140 கோடி பேரை தண்டிப்பீர்களா? அதுதாங்க உண்மையான விஷயம். இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, அந்த ஆக்டை நான் படிக்கிறேன் பாருங்க. ஆக்ட் 247 என்ன சொல்றான்னா, அதாவது வெர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ், அதாவது எப்படி, அது என்ன மெய்நிகர் உலகம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது இமெயில் சர்வீஸ் சர்வர்ஸ்,
சோசியல் மீடியா ஆக்சஸ் அண்ட் டிஜிட்டல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், இது அதே மாதிரி இதை எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என் காதலிக்கு எழுதின கடிதம் கூட அதில் இருக்கும் என்னுடைய சோசியல் மீடியாவில். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா அதிகாரமும், நல்லா கவனிங்க, தேவேந்திரகுமார் உபாத்யா சொன்னதான், இருக்கிற சட்டங்களை திருத்தி தான் சர்வாதிகாரி ஆனார் ஹிட்லர் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த சட்டத்தை திருத்துறாங்க. நான் இந்த சட்டத்தை திருத்தும் போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? நமக்கு கழிவு அதிகமாகும், நம்ம வீடு வாங்கினோம்னா அந்த வட்டிக்கு இன்னும் நிறைய எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, இப்போ ஏற்கனவே இருக்கிற சில பலன்கள் நமக்கு கிடைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நமக்கு விலக்கு கிடைக்கும், ஆயில் இன்சூரன்ஸுக்கு விலக்கு கிடைக்கும், இப்படிலாம் ஏதாவது வருமானு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் வரல. வருமான வரி சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஏற்கனவே அறிவித்த விலக்கு மட்டும்தான் இருக்கு, அதில் புதுசாக எதையும் சேர்க்கல. அதில் என்னன்னா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வருமான வரி தாக்கல் செய்யும்போது தவறு பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே செட்டில் பண்ணணும். ஆனால் அவங்களாம் 4 வருஷம் எடுத்துக்கலாம் இப்போ. ஆனால் நீங்கள் அப்படிலாம் யாரும் தவறு செஞ்சால் அவங்கள விட மாட்டாங்க. பணக்காரர்களுக்கான சலுகை என்ன எதிர்பார்க்க செஞ்சிருக்கணும் இந்த அரசாங்கம்? வருமான வரி சட்டத்தை திருத்துகிற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன நிவாரணம்னு யோசிச்சிருக்கணும். பிராங்கோ சொன்னார் அல்லவா, கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வருமான வரி கட்டுறோம் 23 பேர் தாங்க. வெறும் 23 பேர் தான் 500 கோடிக்கு மேல வருமானம் உள்ளவன். ஆனா இந்த வருமானம் அதிகமா உள்ளவனுக்கு 30% தான். நான் இப்ப 15 லட்சத்தை தாண்டிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு 30% தான். அதிகபட்ச டாக்ஸ் இந்தியாவில் 30% தான். ஆனா அம்பானிக்கு அதுதான், அதானிக்கு அதுதான். அப்போ சாதாரண மக்களுக்கு நிவாரணம் ஏதாவது? சாதாரண மக்களுக்கு இது சம்பந்தமே இல்லாத ஒரு சட்டம். ஆனா 7,54,00,000 பேர் வருமானத்துக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க, அது உண்மை. ஆனா இதுல என்ன பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இதுல சோசியல் மீடியாவுக்குள்ள கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நல்லா கவனிங்க. ஸ்டான் சாமின்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இருந்தார். அவரோட சேர்ந்து கோரேகான் வழக்குல 12 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த 12 பேர் மீது அவருடைய கம்ப்யூட்டர்ல, அவங்களுடைய இன்டர்நெட்ல இன்டர்போலேட் பண்ணி இவர்களே ஒரு தகவலை கொண்டு போய் பிரதமருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி வழக்கு தொடுத்து ஒரு சாமியாரை சாகடிச்சான். ஆதிவாசி மக்களுக்காக உழைத்த ஸ்டான் சாமியாரை கொன்றார்கள். அவர் குடிப்பதற்கு ஊதுகுழல் கேட்டார், உறிஞ்சு குழல் கேட்டார். அந்த உறிஞ்சு குழல் கூட கொடுக்காமல் கொன்றார்கள். யாரும் கேள்வி கேட்கல. இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் பேர் ஜாமீன்ல வந்திருக்காங்க. அப்போ சர்வ அதிகாரமும் இவர்கள் கையில இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, அது நீங்க அந்த சட்டத்துக்குள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட 23 சாப்டர் இருக்குங்க. அதுல 536 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த இதுல பல செக்ஷன் ரொம்ப ஆபத்தானது. அதாவது இவங்க டிஜிட்டலைசேஷன், அதாவது ஃபேஸ்லெஸ் ரிட்டர்ன்ங்கிறாங்க. அதாவது நீங்க போக வேண்டியதே இல்லை, ஆள் வரவே வேணாம், ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். அது நீங்க போகாமே எல்லாம் பார்த்துக்கலாம் கணக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. மாறிய உலகத்தில் இந்த சட்டத்தை மாற்றணும். ஆனா இன்னொரு விஷயம், ஒரு ஆபத்து இருக்கு. ஏற்கனவே நீங்க லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது பக்கவாட்டில் நுழைதல். அரசாங்க அலுவலகத்துல நேரா வர்றது இல்ல, பக்கவாட்டில் நுழைகிறது. அது என்னையா பக்கவாட்டில் நுழைகிறது? அண்டர் செக்ரட்டரி அண்ட் அபோவ் ஐஏஎஸ் ஆபீசர்ல அண்டர் செக்ரட்டரிக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை யார வேணாலும் உள்ள கொண்டு வரலாங்க. 63 பேர் வந்துட்டாங்க. இப்ப இந்த இதுல 247 மாதிரி 237 ஒரு பிரிவு இருக்கு. பக்கம் 271ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்ணி, யாருன்னா ஒரு பிரின்சிபல் டைரக்டரா இருக்கலாம், கமிஷனரா கூட இருக்கலாம், பிரின்சிபல் கமிஷனரா இருக்கலாம், அல்லது யார வேணாலும் இருக்கலாம். அவரு டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் வரையில யார வேணாலும் வேலைக்கு எடுக்கலாம். நல்லா கவனிங்க. வருமான வரித்துறையில யார வேணாலும், இங்க இருக்கிற ஒரு கமிஷனர் நினைச்சாருன்னா ஒரு டெப்டி கமிஷனர், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அவர் யாரா இருக்கலாம்? நான் சொல்றேங்க, ஏற்கனவே எடுத்த 63 பேர் ஆர்எஸ்எஸ் காரரா இருக்கலாம். இப்ப டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனரா கூட ஒரு ஆர்எஸ்எஸ் காரை கொண்டு வருகிற ஆபத்தும் இருக்கிறது. இப்படி பல்வேறு ஆபத்துகளை சர்வ அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை எப்படி நீங்க பாருங்க. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே ஐபி எப்படி பயன்படுத்தப்படுகிறது, ரா எப்படி பயன்படுத்தப்படுகிறது, என்ஐஏ எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அமலாக்கத்துறை எப்படி பயன்படுத்தப்படுகிறது. இப்பதான் மகாராஷ்டிரா ஒரு ஆட்சி மாறுச்சுங்க. ஆட்சி மாறணும்னா அங்க ஒருத்தர் அஜித் பவார்னு இருந்தாருங்க. 40,000 கோடி ஊழல் பண்ணாருன்னு சொன்னாங்க. 10,000 கோடிக்கு. ஆனா அவர் ஆட்சியில போய் துணை முதல்வர் ஆன உடனே 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை பிடிச்சு வச்சிருந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பாஜகவினுடைய ஊழல் ஒழிக்கும் தன்மை. அப்ப இங்க என்ன செய்தினா, தாமஸ் பிராங்கோ பேசும்போது சொன்னார் அல்லவா, எதிர்கட்சிகளை ஒடுக்குவது,
கேள்வி கேட்பவனை ஒடுக்குவது. இப்ப நீ ஒரு பத்திரிகையாளராகவோ, நான் ஒரு பத்திரிகையாளரோ, நான் ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை கேள்விக்கு உள்ளாக்கினால் நியூஸ் கிளிக் அதான் கஷ்டப்பட்டது. அப்படி பல பத்திரிகைகளை இவர்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்பவனை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான ஆயுதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தயார் செய்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கிற ஆயுதங்களில் ஒன்றுதான் இன்னைக்கு வருமான வரி மசோதா 2025. ஓகே, நாம் பேசலாம் சார்.